டிவோஷன் வேதமே விலையேற பெற்ற பொக்கிஷம் சங்கீதம் 119:18. இன்னைக்கு நம்மளுடைய எல்லா கரத்திலையுமே ரொம்ப ஈஸியா தேவனால் ஈவாக அருளப்பட்டிருக்க விலையேற பெற்ற பொக்கிஷமாகிய பைபிள் நம்ம கையில எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா இந்த பைபிள் நம்ம கையில வரதுக்காக பல உபத்திரவங்கள் சந்தித்து பல சரித்திரத்தை படைத்து தான் இந்த பைபிள் இப்ப ஈஸியா எல்லாருக்கும் அப்ரோச்சபிளா இருக்கு. கிறிஸ்தவ சகாப்தத்தோட ஃபர்ஸ்ட் 3 டிகேட்ஸ் ரோம பேரரசர்கள் வேதாகமத்தை அழித்து போடுறதுக்கு ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. 3 நூற்றாண்டுகளா கூட. அவங்கள ஒருவனா இருந்த எம்பரர் டயோக்ளேஷன் அப்படிங்கிறவரு அதுல வெற்றி கண்டு விட்டதாக அவரை நம்பி அவர் ரொம்ப கொடூரமா கிறிஸ்தவர்களை கொலை செய்யறாரு. நிறைய ஸ்கிரிப்சர்ஸை டெஸ்ட்ராய் பண்றாரு. பைபிளை நேசித்தவங்க சில காலம் அமைதலா இருந்தாங்க, தங்களை மறைத்து ஒளித்து கொண்டாங்க. அந்த காலகட்டத்துல அவர் வேதாகமத்துக்கு ஒரு எண்டு கொண்டு வந்துட்டதாக அவரே கற்பனை செய்து கொள்றாரு. இது அவருடைய அந்த ராஜ்யத்துல ஒரு மாபெரும் சாதனைன்னு நினைச்சு வாழ்ந்து வீம்போடு வாழ்ந்தாரு. கிறிஸ்தவ மார்க்கமே அழிக்கப்பட்டதாக எண்ணி மறுபடி ஐடல் வர்ஷிப்பை கொண்டு வர கட்டளையிட்டான். அந்த பேரரசன் இன்று இந்த உலகத்துக்கு ஒருவேளை திரும்பி வரக்கூடுமான ஒரு சிச்சுவேஷன் இருந்தா பார்த்து அசந்து போயிடுவாரு. எத்தனை வேதாகமும் எத்தனை லாங்குவேஜ்ல பிரிண்ட் ஆகி உபயோகப்பட்டு இருக்குன்னு. ரோம பேரரசர்களுடைய துன்புறுத்தல் ஒரு முடிவுக்கு நூற்றாண்டுகள் கடந்த பின்பு ரோமன் கத்தோலிக்க போப்பாண்டவரும் சபை குருக்களும் இந்த வேதாகமத்துக்கு விரோதமா யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. ஜனங்களிடத்திலிருந்து பரிசுத்த வேதாகமும் பறிக்கப்பட்டுச்சு. பைபிள் வாங்குவதற்கு தடை செய்யப்பட்டாங்க. வேதாகமத்தம் வைத்திருந்தவங்க சித்திரவாதைக்கு உட்படுத்தினாங்க. சில பேரை கொலை கூட செய்திருக்காங்க. ஆனாலும் 16th செஞ்சுரி முடிவுல சீர்திருத்த காலம் வந்த பிறகு திரள் கூட்டமான ஜனங்களுக்கு இன்று வர அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பைபிள் கிடைச்சிட்டு இருக்கு. 1800 ஆண்டு காலமா ஒரு மனுஷன் இந்த உலகில ஜீவித்து வரான்னு நம்ம இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த மனுஷன் அடிக்கடி சமுத்திரத்துல தூக்கி வீசப்பட்டிருக்கான், ஆனா மூழ்கல. அவன் காட்டு மிருகங்கள்கிட்ட வீசப்பட்டிருக்கான், ஆனாலும் அவனை அது விழுங்கி போட முடியல. அநேக முறை விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அது அவனுக்கு தீங்கு செய்ய முடியல. அவனை ஒரு இருண்ட நிலவரையில அடைக்கப்பட்டிருந்தாலும் சங்கிலிகளை உடைத்து போட்டு அந்த ஜெயில இருந்து தப்பி வெளியே வந்திருக்கான். அவன் தூக்கிலிடப்பட்டான், ஆனாலும் அவன் கம்பத்தோடு கட்டி எரிக்கப்பட்டிருந்தாலும் நெருப்போ எதுவுமே அவனை சேதப்படுத்த முடியல. அந்த சாம்பல்ல இருந்து திடகாத்திர மனிதனா வெளியே வரான். இப்படிதான் இந்த மனுஷனுக்கு ஈடா நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா பைபிளும் இதே மாதிரி டிஃபிகல்ட் பல சிச்சுவேஷனை அது சந்திச்சு அண்டர்கோ பண்ணி ஆனா இன்றும் அழிந்து போகாம நிலை நிற்கிற ஒரு விஷயமா இருக்கு. உலக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட வந்த கடிதங்களை எப்படி ஒரு பொக்கிஷமா ரிமெம்பரன்ஸா கருதி சில அப்பாமாரு அதை பாதுகாத்து வைப்பாங்க. நம்ம பரம தகப்பனும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட அன்பின் நிருபங்களை பேணி காத்து இவ்வளவு நூற்றாண்டுகளா வச்சிருக்காரு. நம்ம கையில பைபிள் ஈஸியா கிடைச்சனால நமக்கு அதோட அருமை தெரியறது இல்ல. வேதத்தை கருத்தோடு பேணி காத்து உபயோகிக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்.